யாருடைய காலில் இருந்து நகருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? கிரகத்தை மட்டுமே வச்சு நம்ம என்ன சொல்ல முடியாது, பலன் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக எடுக்க முடியாது. ஆனால் கிரகத்தோடைய சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, நீர்நிலை சூழ்ந்து இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, சரிங்களா, கோபமான தெய்வ வழிபாடு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பலி கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, அங்கே கூட்டு தெய்வங்கள் இருக்கக்கூடிய வழிபாடு, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, இது எல்லாமே உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜலக்ஷ்மி அம்மா அவங்கள பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்க ஜோதிடத்தில் எல்லா கலைகளையும் ஓரளவுக்கு கைதேர்ந்தவங்க. ஆமாம், கைரேகை நிபுணர் அப்படிங்கக்கூடிய ஒரு பாடத்தை வந்து தனியாக வந்து இன்றைய ஒரு ஆண் வந்து கைரேகை வகுப்பு எடுத்து நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பெண் வந்து முதலாக எடுத்தது நம்ம இப்போ தான் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். இன்றைக்கு அவங்களுக்கு நம்ம தலைப்பு கொடுக்கல, தலைப்பு நானாக பேசுகிறேன் அப்படின்னு அவங்களா ஒரு தலைப்பு கொண்டாந்துருக்காங்க. சரி, என்ன தலைப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்ப்போம். ராஜலக்ஷ்மி அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போண்டாவோட அப்படியே கொஞ்சம் கைகளை தட்டிக்குங்க. அந்தமும் முதலும் முடிவான சிவபெருமானை வணங்கி உலகெங்கும் உள்ள யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவரையும் வணங்கி, எனக்கு வந்து இந்த மேடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் படிக்கிற காலத்திலேயே வந்துட்டு வாஸ்து அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரணி பாரதி சார் தான். அவர் கூட அப்போவே வந்து மெங்கில் ஆயாச்சு. அப்போது பரணி பாரதி சார் வந்துட்டு வாஸ்து அப்போவே ஜோதிடம் படிக்க வாஸ்துவும் கூடவே படிச்சுட்டு வந்தாச்சு. அப்போ அவர் வந்துட்டு முதல் குருநாதர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். கேபி படிக்கும்போதே வாஸ்து படித்தாச்சு. அடுத்தது ஜோதிடத்தில் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஒரு விஷயத்தோடு நம்ம நிற்காமல் அடுத்தடுத்து பயணம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டா தான் வந்து ஒரு ஃபீல்டில் வந்து நிலச்சி நிற்கணும். அப்டேட்டிங் தான் இப்போ ரொம்ப முக்கியமே. ஜோதிடத்தில் அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத அடுத்ததையும் நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கணும். ஏன்னா 60 வயசுக்காரவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், ஜோதிடம் சொல்லணும். 40 வயசுக்காரவங்களுக்கும் சொல்லணும், 30 வயசுக்காரவங்களுக்கும் சொல்லணும். இப்போ அவங்க மடியில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள் ஓடியாந்துடுறாங்க, அக்கா நான் என்ன ராசி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். அப்போ நாம் முதல்ல அப்டேட் ஆகணும். அப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு முக்காலத்தையும் உணர்த்த அப்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு குருநாதர் அப்படின்னு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு தொடர்ந்து அவர் கூட நான் இன்னமும் பயணத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத மிக பெருமையாக சொல்லிக்கிறேன். நான் ஜோதிடர், அவருடைய மாணவர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயத்த ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்கிறேன். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அஸ்ட்ரோ ஆனந்த் சார் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஜோதிடத்தில் அவர் ஒரு குருநாதராக இருந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கார். அதில் வந்துட்டு நான் வந்து இறைவனோட கொடுப்பனையாக நினைக்கிறேன். அது வந்துட்டு இறைவன் எனக்கு கொடுத்த வரமாக கூட நான் என்ன நினைக்கிறேன், இறைவன் வந்துட்டு ஒரு வரம் கொடுக்கணும். நல்ல தாய் தந்தையருக்கு பிறக்கணும், நல்ல மாணாக்கருக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து நல்ல மகன்கள் பிறக்கணும், நல்ல கணவர் அமையணும், நல்ல குருநாதர் அமையணும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து இயற்கையாக கொடுத்த வரம். அந்த வரம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நிறைவாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜில் வந்து நான் பெருமையாக என்ன சொல்கிறோம், தெரிவித்து கொள்கிறேங்க. அடுத்தது என்னுடைய சப்ஜெக்ட் அப்படின்னா சார் வந்து சப்ஜெக்ட் கொடுக்கல. சரி, நான் வந்துட்டு சில விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேதாந்தம் சித்தாந்தம் அப்படிங்கிற முறைகளில் வந்து நம்ம என்ன பண்ணணும், பாகுபாடாக எடுக்கணும். அது என்னங்க வேதாந்தம் அப்படிங்கிறது, கோள்களுடைய சுழற்சி. அதை நம்ம என்ன பார்க்குறோம், ஏதோ ஒரு நிலையில் எல்லா இடத்துலையும் கோள்களை நம்ம நேருக்கு நேராக என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. டெலஸ்கோப் மூலியமாக தான் பார்க்கணும். அது ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த டெலஸ்கோப்பும் வச்சு பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். எல்லா இடத்துலையுமே டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, கோள்களை நேரடியாக கவனிக்க முடியாது. அப்போது வேதாந்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோள்களுடைய சுழற்சி. அதை வந்து ஜோதிடர்களாகிய நாம் எப்படி வந்து மக்களுக்கு உபதேசம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு முறை. இப்போது அந்த காலத்தில் நம்மளுடைய பாட்டிகளாம் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு அவங்க கூட உட்காந்து பேசி வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டே இருந்தோம்னா வேதாந்தம் பேசாத, வாயை மூடு அப்படின்னு சொல்லுவாங்க.
இல்லைங்களா? அந்த மாதிரி. அப்போது வேதாந்தம் அப்படிங்கிறது கேதுவுடைய ஆதிக்கம். கேதுவுடைய ஆதிக்கம் மனப்பூர்வமாக ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய நுண்ணறிவு திறன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா இதில் ஆழம் வரையில் நம்ம ஆராய்ஞ்சு தான் பலன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எந்த கிரகத்தை எடுத்தாலும் அந்த கிரகத்துக்கு உயிர்காரகத்துவம் ஒன்று இருக்குது, பொருள்காரகத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. அது ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்களுடைய காரகத்துவங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். உள்வாங்க தான் நம்ம வந்துட்டு ஒரு ஜோதிடத்தை, ஒரு ஜாதகத்தை நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய பகுப்பாய்வு மூலம் அப்படிங்கிறத தான் முதல்ல எடுக்கணும். எடுத்த உடனே நீ இங்கே போ, நீ இங்கே போ அப்படின்னு சொல்கிறத நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப அப்டேஷன் ஆயிடுச்சு. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, காலேஜில் எனக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற வரையில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஜோதிடத்தில் கேட்டு தான் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. சரி, இப்போது சரம் சிரம் உபயம் அப்படிங்கிறது நம்மளுடைய பேசிக் கான்செப்ட். இப்போ சரத்தன்மை உடையது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அசையக்கூடியது அப்படிங்கிறது சரத்தன்மை உடையது. இப்போ அசைவு அப்படிங்கிறத கிரகங்களுடைய நகர்வு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? கிரகங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நகர்ந்துட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம வச்சு என்ன சொல்கிறோம், கிரக பெயர்ச்சிகள் எடுக்கிறோம், கோல்சாரங்கள் எடுக்கிறோம். சந்திரன் கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. அப்போ சரத்தன்மையில் வந்து என்ன இருக்காங்க, கிரகங்கள் இருக்கிறாங்க. சிரத்தன்மையில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 நட்சத்திரங்கள், நட்சத்திர கூட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. அங்கே போய் யார் வந்துட்டு அவங்க நகர்றாங்க. அதாவது ஒரு கிரகம் யாருடைய காலில் இருந்து நகருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? கிரகத்தை மட்டுமே வச்சு நம்ம என்ன சொல்ல முடியாது, பலன் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக எடுக்க முடியாது. ஆனால் கிரகத்தோடைய சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த நட்சத்திரங்கள் என்ன பண்ணுறாங்க, நிலையான தன்மையில் இருக்காங்க, சுற்றுவற்ற பாதையில் நிலையான தன்மையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த கிரகம் தான் போய் அந்த நட்சத்திரத்தை என்ன பண்ணுறாங்க, டச் பண்ணுறாங்க. அப்போ சிரத்தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நட்சத்திரங்க கூட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரி, உபயம் அப்படிங்கிறது என்ன, இந்த கிரகங்களுடைய நகர்வுகளையும் நட்சத்திரத்தையும் கணிதம் பண்ணி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு உபயம். மனிதனுடைய ஜோதிடர்களுடைய அதாவது ஆதிக்கம் அப்படிங்கிறது, அவங்களுடைய உணர்வு அப்படிங்கிறது நம்ம உபயமாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த உபயம் அப்படிங்கிறது நகரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு தன்மை இல்லாமல் நகருது. என்ன நிலைப்பாடு தன்மை இல்லை, இப்போது ஒரு மனுஷால் வந்துட்டு ஒரு இடத்துல சமையல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும், அந்த சமையலை சார்ந்து இருக்கும். என்னென்ன பொருட்கள் போடலாம் அப்படிங்கிறது அதை சார்ந்து இருக்கும். இதே ஒரு பயணத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ அதோடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், அவங்களுடைய நிலைப்பாடு அந்த பஸ் சார்ந்து பயணத்தை சார்ந்து இருக்கும். இதுவே ஒரு விஷயம் பார்த்தா ஒரு கோவிலில் வழிபாட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கோவில் சம்மந்தப்பட்ட ரீதியாக, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ரீதியாக என்ன பண்ணும், அவங்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கும். அப்போது மனுஷாலோடைய இயல்பு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாறுங்களா, மாறுறது இல்லையா? அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உபயத்தன்மையோடைய செயல்படுறது. அப்போது நம்ம ஜோதிடர்கள் வந்து என்ன பண்ணால், ஒரு பையன் வந்து டாக்டருக்கு படிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய மனசை என்ன பண்ணணும், மாற்றணும். இதே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம மாறணும். இதே ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக கேட்க வராங்க, திருமணத்திற்கான ஜாதகம் கொண்டு வராங்கன்னா அந்த நிலைப்பாட்டுக்கும் நம்ம மாறி பலன் சொல்லணும். ஆயுள் கணிதம் கேட்டாங்க அப்படின்னா ஆயுள் கணிதத்திற்குரிய நிலைப்பாட்டுக்கு மாறி நம்ம என்ன பண்ணணும், பலன் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ ஜோதிடர்கள் ஆகிய நம்ம அந்த நிலைப்பாட்டுகளை மாற்றி மாற்றி அவங்களுக்கு உரிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், கணிச்சு பலன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்படி சொல்லும் பொழுதுதான் நிலையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஜோதிடர்களுக்கும் வெற்றியை கொடுக்கும், வர்றவங்களுக்கும் என்ன பண்ணும், மன மகிழ்ச்சியையும் அவங்களுக்கான பதிலையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரி, இப்போது இந்த ஒரு மண்டலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதை நோக்கி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டலம், எந்த விஷயத்தை நீங்கள் ஒரு மண்டலம் செஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக நிறைவேறக்கூடிய தன்மையாக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு மண்டலத்துக்கான விஷயம் என்ன, 27 நட்சத்திரங்கள், 9 நவகிரகங்கள், 12 பாவங்கள், இதெல்லாம் சேர்ந்ததுதான ஒரு மண்டலம். அப்போது ஒரு மண்டலம் நீ விரதம் இருந்து ஒரு விஷயத்துக்காக போராடின, தொழிலாக இருந்தாலும் சரிதான், படிப்பாக இருந்தாலும் சரிதான், மற்ற திருமணமாக இருந்தாலும் சரிதான், குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரிதான், இந்த ஒரு மண்டலம் வந்து நீ விரதம் இருந்து அந்த விஷயத்தை வந்து நடக்கும் பொழுது கண்டிப்பான ஒரு முறையில் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், கை கூடும் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகங்கள் வந்து எனக்கு ஒத்து வரல, 6ஆம் இடத்துல இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்குது, 12ஆம் இடத்துல இருக்குது, இப்படி இருந்து பலன் வந்து எங்களுக்கு சரி வரல,
12ஆம் இடத்துல மறைஞ்சு போய் கிரகம் தசை நடத்துது, 8ஆம் இடத்து சாரம் வாங்கி தசை நடத்துது, இப்போ வந்து எனக்கு பலன் வந்து சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஒரு மண்டலம் இந்த 48 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கிரகங்களுடைய தன்மை, பாவகங்களுடைய தன்மை, அடுத்தது பார்த்திங்கன்னா நவ கிரகங்களுடைய தன்மை, இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், நன்மை செய்யும் அப்படிங்கிறது விதி. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லணும், எடுத்துக்கணும். இது வந்து கோள்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. கோள்கள் நவ கிரகங்கள் அப்படிங்கிறது யாரை ஆதிக்கம் பண்ணுறாங்க, இந்த உலகத்தை, இந்த மனிதர்களை, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய செயல்களை யார் ஆதிக்கம் பண்ணுறாங்க, நவ கிரகங்கள் வந்து ஆதிக்கம் பண்ணுறாங்க. நவ கிரகங்களை யார் ஆதிக்கம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்காலமும் உணர்ந்த பரமாத்மா ஆதிக்கம் பண்ணுறார். அப்போது இறைவனுக்கு கீழே கோள்களை வந்து மனுஷாலால் ஆக்கப்படுறாங்க. ஆதிக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனுஷால்களுடைய ஆதிக்கம் யார்கிட்ட இருக்குது, நவ கிரகங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நவ கிரகங்களுடைய ஆதிக்கம் யார்கிட்ட இருக்குது, இறைவன்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ முக்காலத்தையும் நம்ம உணரணும் அப்படின்னா இறைவனுடைய காலடியை பற்றுனா மட்டும்தான் முக்காலத்தையும் என்ன பண்ண முடியும், உணர முடியும். அதுக்கு ஈக்குவலான நிலைமை வந்து யார்கிட்ட இருக்குது. இப்போ வந்து கடந்த காலத்து ஜோதிடர்களாகிய நம்ம என்ன பண்ணணும், கடந்த காலத்தையும் சொல்லணும், நிகழ்காலத்தையும் சொல்லணும், எதிர்காலத்தையும் சொல்லணும். அப்போ முக்காலத்தையும் யார் உணர்றாங்க, உணர்ந்தே தீரணும், அவங்களுக்கு பலன் சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கோம். அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாட்டிக்கு வந்து விலக்கி விட்ட ஆட்கள் வந்து நம்ம கிடையாது. இப்போ நம்மளையும் சபையில் கூப்பிட்டு என்ன பண்ணணும், உட்கார வச்சு ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரி, இந்த 12 பாவங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நன்மை தீமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து கொண்டுட்டு போகும். 12 பாவங்கள் என்ன மாதிரியான நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் என்ன விஷயத்தை பார்க்குறோம், 2 விஷயத்தையும் பார்க்குறோம், நல்ல விஷயத்தையும் பார்க்குறோம், கெட்ட விஷயத்தையும் பார்க்குறோம். அது மாதிரி கைகளில் தொடும் பொழுதும் நல்லது கெட்டது உணர்வுகள் அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி சுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நன்மை தீன்மை அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 6 காலங்களுக்குமே நன்மை தீமை அப்படிங்கிறது உண்டு. இதை வச்சு தான் 12 பாவங்களை வந்து என்ன பண்ணாங்க, பிரித்து அவங்க வந்துட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா, அப்போது நல்லது கெட்டது. இப்போ அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காலம் மட்டும் இல்லை இந்த காலத்துலையுமே வந்து பார்க்கும் பொழுது ஒரு ப்ரொஃபஸரோ ஒரு குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போகும்பொழுது ப்ரொஃபஸர் ரூமுக்குள்ளெல்லாம் போகும்பொழுது 3 பொம்மை வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்க, ஒரு பொம்மை கண்ணை மூடிட்டுருக்கோம், ஒரு பொம்மை வந்து காதை மூடிட்டுருக்கோம், ஒரு பொம்மை வந்து வாயை மூடிட்டுருக்கோம். அதை வந்து எந்த வடிவில் வச்சாங்க, குரங்கு பொம்மையில் வச்சுருக்குறாங்க. ஏன் வந்து குரங்கு வந்து வச்சுருக்காங்க, வேறு ஏதாவது ஒரு உருவத்தை வச்சுருக்கலாம்ல, வச்சிருக்கலாமா வச்சுருக்கக்கூடாதுங்களா? ஏன் அந்த வந்து குரங்கு வந்து முன்னிறுத்தினாங்க? மனுஷாலோடைய மனசும் வந்து அப்படி மாறக்கூடியது, குரங்கு போல் மரத்துக்கு மரம் தாவக்கூடியது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரேயர்லலாம் என்ன சொல்லுவோம், தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம பிறக்கும் பொழுதே நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய அதை வளரும் பருவம் அதில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, உட்புகுத்திட்டாங்க. அப்போ முக்காலத்துலேயும் வந்துட்டு நன்மை தீமைகளை நம்ம பிரித்து பார்த்து பலன் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம வந்து அப்டேட்டாக இருக்கணுமா, இருக்கிறது இல்லையா? கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு நிலையான தன்மையாக இருக்கணும்னா அப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது முக்காலத்துக்கும் உணரணும் அப்படின்னா இப்போது ஒரு ஜாதகத்தில் எப்படி வந்து முக்காலத்தையும் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்து மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறக்கு வந்திருந்தாங்க. குலதெய்வம் மறந்து போச்சுன்னா இவங்களுக்கே 50 வயசு, இவங்களுக்கு 50 வயசு, இவங்களுடைய மாமியார் வந்து சொல்லியிருக்காங்க குலதெய்வத்தை 1 தடவை 2 தடவை கூட்டிகிட்டு போயிருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க, அவங்க மாமியார் இறந்துட்டாங்க. அவங்க மாமியார் இறந்த காலமே 2004. அப்போ எவ்வளோ நாளைக்கு முன்னாடியே இறந்துருக்காங்க. அவங்களுக்கே 50 வயசு, அவங்க நம்மக்கிட்ட கேட்க வர்றாங்க. அப்போது நம்ம என்ன பார்த்து சொல்கிறோம், இந்த கிரகத்தோடைய நிலைகளை மட்டும்தான் வச்சு என்ன பண்ணுறோம், முக்காலத்தையும் நம்ம கணிக்க முடியும். அப்போ முன்னாடி நடந்த விஷயத்தை நம்ம எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ விருச்சக லக்னத்திற்கு குலதெய்வத்தை நம்ம பார்க்கும்பொழுது 5ஆம் இடத்தை எடுப்போம் இல்லையா? ரூல்ஸ் மாற முடியாது, வேதாந்தம்ங்கிறது ரூல்ஸு, கிரகங்கள் அப்படிங்கிறது ரூல்ஸு. நம்ம எப்படி அதை வந்து பகுத்து பார்க்குறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போது பார்க்குறோம். சரி, 5ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல மறைவு. யாரு கூட சேர்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது கூட சேர்ந்துருக்காங்க. அப்போ கேதுனால அங்கே ஒரு பிரேக்கப், அங்கே மறைவு ஒரு துண்டிக்கப்பட்டிருச்சு
வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆனாலும் அந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு, வக்ர நிலையில் இருக்கிறார். வக்ரத்தில் இல்லைன்னா அவங்க மறந்ததாகவே இருக்கும். ஆனால் வக்ரத்தில் இருக்கிறதுனால அவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க, தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரி, உங்கள் பையனுக்கு 9 வயசு இருக்கும்பொழுது நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்களாமா குலதெய்வம் கோயிலுக்கு அப்படின்னு கேட்டேன் நான். ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போது அந்த பையனோட பையனுக்கு 9 வயசு ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா வக்ரங்கும் போது நம்ம அப்படி தானே திருப்பி எடுக்க முடியும். அப்படிங்கும்போது ஆமாங்க அப்படின்னாங்க. இப்போது 2 இடத்துல வந்து குலதெய்வம் இருக்குது, எதுனே எங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க. அப்போது நான் கணிச்சு சொன்னது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, நீர்நிலை சூழ்ந்து இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, சரிங்களா, கோபமான தெய்வ வழிபாடு, அடுத்தது பார்த்திங்கன்னா பலி கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, அங்கே கூட்டு தெய்வங்கள் இருக்கக்கூடிய வழிபாடு, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, இது எல்லாமே உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஆமா அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. எப்படி, சனியும் ராகுவும் சேர்ந்து குருவை பார்க்குறாங்க. இப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தானே இருக்கும். சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு பலி கொடுக்கக்கூடிய தெய்வமாக தானே இருக்கும். அவங்க வந்து இப்போ பெருமாள் சாமியை தான் நான் வந்துட்டு கும்பிட்டுட்டு இருக்கோம் ஒரு 30 வருஷமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், உங்களுக்கு பெருமாள் வராதுமா, உங்களுக்கு வந்து இந்த தெய்வ வழிபாடு தான் இருக்கும், இதுதான் உங்களுடைய குலதெய்வம் அப்படி. எங்கள் மாமியார் வந்து 2 பக்கம் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு எதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் நாங்கள் பெருமாளை மட்டும் தான் கும்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு. உங்கள் ஊரில் இருந்துட்டு 90 கிலோமீட்டர் தாண்டி லாங் டிஸ்டன்ஸில் தான் வந்து உங்களுடைய குலதெய்வம் இருக்குது, நீங்கள் பிடிச்சிக்கோங்க, அதுதான் உங்களுடைய தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த காலத்தை நம்ம எங்கே போய் பார்க்குறோம், அவங்களுடைய மாமியார் காலத்துக்கு போய் பார்க்குறோம். அவங்க கூட நம்ம பயணம் பண்ணோமா? அப்போ ஜாதகர் வர்றாங்க, அவங்க கூட நம்ம பயணம் பண்ணுறோமா? இல்லையே. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், கிரகங்களை உணர்ந்தால் தானே நம்ம பலன் சொல்ல முடியும். கிரகங்களுடைய தத்துவங்களை உணர்ந்தால் தானே நம்ம என்ன செய்ய முடியும், பலன் சொல்ல முடியும். அதுதான் அங்கே வந்துட்டு நம்ம சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய குலத்தையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குல தெய்வத்தை நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அப்போது முக்காலத்தையும் நம்ம சொல்லணும். இப்போ அதே ஜாதகத்தை வச்சு என்னுடைய பையன் எப்படி இருப்பான், அடுத்த கேள்வி. இப்போ அதே ஜாதகத்தை வச்சு என்னுடைய பையன் நல்லா படிப்பானா, அடுத்த கேள்வி. புரியுதுங்களா. அதே ஜாதகத்தை என் வீட்டுக்காரர் தொழில் பண்ணலாமா? ஒரே ஜாதகத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், நிகழ்காலத்துக்கு போயாச்சு, எதிர்காலத்துக்கும் போயாச்சு, கடந்த காலத்தையும் பார்த்தாச்சு. புரியுதுங்களா. அப்போ முக்காலத்தையும் நம்ம கணிச்சு பலன் சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயம் இல்லை, கிரகங்களுடைய அப்டேஷன், அடுத்தது பார்த்திங்கன்னா தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள், குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள நினச்சி நம்ம பலன் சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளுடைய ஆவியில் உட்காந்து பலன் சொல்லுவாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். சரிங்களா. அப்படி தான் வந்து ஜாதகத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம யார் சாரத்தில் இருக்காங்க, யாரை பார்க்குறாங்க, ஒரே அந்த 12 கட்டத்தில் உள்ள ஒரு விஷயந்தான். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பலன் சொல்லியே ஆகணும். இப்போது அதே அவங்க ஒரு பாட்டி வந்து ஒரு 4 நாளாக ரொம்ப இழுத்துட்டு கிடக்குறாங்க, சிவியராக இருக்காங்க, அவங்களுக்கு எப்போ உயிர் போகும் அப்படின்னு கேட்டாலும் அதையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஜாதகத்தை வச்சு தான் என்ன பண்ணணும், பலன் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா. அப்போது ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியதாக இருக்குது. அதுவும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடியது, அப்டேஷன் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. இப்போ ஒரு விதையை கொடுத்து அதில் வந்துட்டு பூ இருக்குது, காய் இருக்குது, கனி இருக்குது, இலை இருக்குது, இதெல்லாம் சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்புவோமா? நம்ப மாட்டோம். அதுதான் வந்து வேதாத்தம். மறைந்து இருக்கிற ஒரு பொருளை அது முளைச்சி அதுக்கப்புறம் பூ விழுந்து காய் விழுந்து எல்லாமே விழுந்து பார்த்தா தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. அப்போ நாமளும் வளர்ச்சி அடைகிறதுக்கு சில நாட்கள் நம்ம என்ன பண்ணணும், சில நாட்கள் இல்லை சில வருடங்களே நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்மளும் ஆழ்ந்து உணர வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா. இப்போது அதாவது ஸ்திரத்தன்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, அவங்க நட்சத்திரத்துக்கு ஒரு விஷயத்தை வந்துட்டு பாசிபிலிட்டிஸாக எடுத்துக்கிறது. நம்ம என்ன நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சி தேவைப்படுது, நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக யார் நிற்பாங்க அது தேவைப்படுது. அம்மா அப்பா நின்னாலும் சரிதான், கூட பிறந்தவங்க நின்னாலும் சரிதான், ஃப்ரெண்ட்ஸுங்க நின்னாலும் சரிதான். நம்மளுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம கூடவே பயணம் பண்ணுறதுக்கு ஒத்து போகக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா. இதுக்கு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தான தர்மங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 1, 5, 9 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தர்ம திரிகோணம் தானே வச்சாங்க, தர்மத்தை தானே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீ சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறம் தான் உன்னுடைய குடும்பம், அதுக்கப்புறம் தான் மோட்சம். இதெல்லாம் முதல்ல நீ என்ன பண்ணணும், பிறக்கணும். அது பிறக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான விஷயத்தை பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய
பிறப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தர்ம திரிகோணத்தோட விதி. இப்போ தர்ம திரிகோணத்தை பார்க்கும்பொழுது 1 5 9னா உங்களுடைய தாத்தா எங்கே இருக்காங்க, 9க்கு 9 இதை தானே நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போது ஒரு மனுஷால வந்துட்டு தானங்களும் தர்மங்களும் தான் நிலையாக நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நிரந்தரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுக்கு, ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுக்கு, ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருந்ததுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து பின்பற்றலாம் அப்படிங்கிறதுக்கு 27 நட்சத்திரங்கள் வந்துட்டு லைனாக இருக்குது. அதுக்கு வந்துட்டு ஒரு கோவில் வழிபாடு, சில தான வகைகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிலுக்கு மணி வாங்கி கொடுக்கறது, மத்தளம் தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் வந்துட்டு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாய்களுக்கு உணவு தானம் பண்ணணும், பிஸ்கட் போடணும். இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு. பரணி நட்சத்திரத்துக்கு எடுக்கும் பொழுது ராமர் கோவில் வழிபாடு எடுக்கிறது, கரும்பு சர்க்கரை தானம் கொடுக்கறது, பூனைகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்டாக வளர்த்துக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிற பூனைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது உணவு கொடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நான் வந்து பரணி நட்சத்திரம், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பூனைங்க நான் வந்தால் போதும், வண்டியை விட்டு நிறுத்தினா போதும், அது வந்துடுது. எப்படி தான் ஒன்றைய மட்டும் பார்த்து வருதோ அப்படின்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன்னு எனக்கும் தெரியல. ஆனால் வந்தால் பால் ஊற்றி வச்சா குடிச்சிட்டு போயிட்டுருக்கு. அப்போது நாமளுக்கே இயற்கையாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அப்புறம் போய் உள்ளே ஆராய்ஞ்சு பார்த்தா நம்மளுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் நடக்குது, நல்ல விஷயமாகவே நடக்குது. அந்த பூனை நான் வீட்டுக்கு வந்தனாவே வந்துடும். நான் வீட்டை விட்டு போகிற வரையில் அங்கே தான் இருக்கும். அந்த பூனைக்கார அம்மா கூட சொல்லிட்டாங்க, என்னதான் ஒன்றைய பார்த்தா என் பூனை இந்த மாதிரி ஒடியாருது அப்படின்னு சொல்லிட்டு. சார் வசியா இதில் இருக்கு, அதே தான் விஷயம். ஆண் பூனை தான் அது. அதுக்கு நான் பில்லின்னு பேர் வச்சுருக்கேன். நான் கூப்பிட்டா மட்டும் ஓடி வந்துடும். அது இல்லை, அது அந்த பூனை ரொம்ப ஸ்பெஷல், கருவாடு சாப்பிடாது. ஐயோ, அந்த விஷயத்தை மட்டும் விட்டுருங்க. அடுத்தது கிருத்திகை நட்சத்திரக்காரவங்க திருப்பரங்குன்றம் கோவில் வழிபாடு, அரச மரத்துக்கு வந்து மஞ்சள் நீர் ஊற்றுறது வந்து வழிபாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா கோவில்களுக்கு ஆடு தானம் கொடுக்கறது, வேண்டிக்கிட்டு நம்ம வந்து ஆடு தானமாக கொடுக்கறது கிருத்திகை நட்சத்திரக்காரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அடுத்தது ரோகிணி நட்சத்திரக்காரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ப்பங்கள் குடியிருக்கக்கூடிய கோவில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முட்டை இதெல்லாம் வாங்கி தானமாக கொடுக்கணும். அந்த கோவில்களுக்கு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிறது, பாலும் பழமும் தானமாக கொடுக்கறது, முருங்கைக்காயும் பப்பாளிக்காயும் தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து விநாயகர் கோயில் வழிபாடு எடுக்கணும். அவங்க வந்து கரும்பு சக்கரை தானமாக கொடுக்கணும். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் கர்ப்பிணி பெண்களுக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மன் கோவில் வழிபாடு எடுக்கணும். அதில் வந்து அம்மன் கோவிலில் வந்து பிரதிஷ்டனம் செய்யணும், எலும்பிச்சம்பழம் தானமாக கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது பலாப்பழம் இவங்க சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு பாயிண்ட்டு. புனர்பூஷ நட்சத்திரக்காரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிசி இருக்கு இல்லைங்களா, அரிசி மாவு வந்து மாட்டுக்கு தானமாக கொடுக்கணும். அடுத்தது சிவன் கோவிலுக்கு பால் அபிஷேகம் வந்துட்டு அவங்க ரெகுலராக பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நட்சத்திரக்காரவங்க இந்த வேலைகளை செய்து கொண்டே இருந்தாங்க, தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பூச நட்சத்திரக்காரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைத்தாளன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜால்ரா அது வாங்கி தானமாக கொடுக்கணும். அடுத்தது கோதுமை, சூரியன் வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆயில்யம் நட்சத்திரக்காரவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமாட்சி அம்மன் வழிபாடு, புலி படம் இருக்கு இல்லையா, அதை வாங்கி வீட்டில் மாட்டி வச்சுக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மகாம் நட்சத்திரக்காரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருதமலை கோவிலுக்கு போயிட்டு வர்றது, தேன் வாங்கி தானமாக கொடுக்கறது, விளக்கு வாங்கி தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது மகம் நட்சத்திரக்காரவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். பூரம் நட்சத்திரக்காரவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கோவில் வழிபாடு எடுக்கிறது, பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தானமாக கொடுக்கறது, சந்தனம் வாங்கி வைக்கிறது. நிறைய கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நம்ம சந்தனம், குங்குமம், விபூதி இதெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சோம்னாலே அது வந்து சிறப்பு தான். எல்லாம் வரவங்க பூரா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து பூசிக்குவாங்க. அதுவே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அடுத்தது உத்திரம் நட்சத்திரக்காரவங்க ஐயனார் கோவில் வழிபாடு ரெகுலராக எடுத்துக்கிறது. அடுத்தது மானோடைய சிம்பிள் போட்டு மானோடைய படம் வாங்கி வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது. விசிறி வந்து தானம், அப்போ வந்து விசிறி, அப்போ பனவோலை விசிறி, இப்போ வந்து
ஃபேன் அப்டேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ ஃபேன் வாங்கி என்ன பண்ணணும், கோவில்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம். அடுத்தது ஹஸ்தம் நட்சத்திரக்காரவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் படம் வாங்கி வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குபேரர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோட்டைகள், பழமை வாய்ந்த கோட்டைகள், அந்த படங்களை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் செங்கோட்டைக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி வச்சுக்கிறது ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். சித்திரை நட்சத்திரக்காரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமன் வழிபாடு எடுக்கிறது, நாய்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உணவு தானம் பண்ணுறது அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரக்காரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சுவாதி நட்சத்திரக்காரவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யாருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காது கேட்காதவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஹெல்ப் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுனர் சாமி வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுவாதி நட்சத்திரக்காரவங்களுக்கு. விசாக நட்சத்திரக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடை தானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். கோவிலுக்கு வந்து பால் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை தானமாக கொடுக்கணும். அடுத்தது அனுஷம் நட்சத்திரக்காரவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் வழிபாடு ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தயிர் சாதம் வந்து அன்னதானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வன்னிமரம் உள்ள கோவில் வழிபாடு, எந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வன்னிமரம் இருக்கும் அந்த ஸ்தலத்தை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வந்துட்டு வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. துர்க்கையம்மனுடைய படம் வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அரிசி தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மூல நட்சத்திரக்காரவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் அபிராமி அம்மன் வழிபாடு எடுக்கிறது. அடுத்தது செக்கு எண்ணெய் தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது குதிரை படம் வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பூராட நட்சத்திரக்காரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கமுக வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது உப்பு மிளகும் தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உத்திராட நட்சத்திரக்காரவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுதானம் பண்ணலாம், அது வந்துட்டு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பசு அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, கொடுக்க முடியாட்டினா பால், பசு பால் இதெல்லாம் தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவில் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எல்லாமே நோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் ஸ்பீடாக சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் அப்புறமா வீடியோ பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க சார். திருவோண நட்சத்திரக்காரவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் வழிபாடு எடுக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு நேர்ந்துக்கிட்டு மொட்டை அடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இவங்களுக்கு வந்துட்டு எந்த விஷயமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு நேண்டிக்கிட்டு முடிக்காணிக்கை குடிக்கிறது அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது போட்டோம் அப்படின்னா முடி எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்காத விஷயங்கள் நடக்கும். யாருமே வந்து சாமிக்கு வந்துட்டு நான் வந்துட்டு நடந்தால் தான் வந்து செய்கிறேன்னு தான் வேண்டிக்கிறாங்க. நான் மொட்டை அடிச்சுட்டேன் எனக்கு நடத்தி விட்டுருன்னு யாராவது சொல்லிக்கிறாங்களா? கிடையாது. சாமிக்கே அதுதான், நீ செய்ய நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்களா? நான் செஞ்சதுக்கப்புறம் பூக்குழி இறக்குறேன், நான் செஞ்சதுக்கப்புறம் முடி எடுத்துக்கிறேன். அப்பா சாமி மேலே கூட நம்மளுக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். செஞ்சு கூட அதுக்கப்புறம் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அவிட்ட நட்சத்திரக்காரவங்க சரஸ்வதி அம்பாள் வழிபாடு எடுக்கிறது, குதிரை படம் வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது சதய நட்சத்திரக்காரங்க மாரியம்மன் வழிபாடு எடுக்கிறது. அடுத்தது விளக்கு வாங்கி தானமாக கொடுக்கறது, அடுப்பு தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். புரட்டாதி நட்சத்திரக்காரவங்க திருவண்ணாமலை கோவில் வழிபாடு எடுக்கிறது, கிரிவலம் வர்றது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். கோதுமை தானம் பண்ணுறது, அடுத்தது கோவிலுக்கு நேர்ந்துக்கிட்டு ஆடு வாங்கி தானமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இது வந்து கோவிலுக்கு தான் தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. இல்லாத ஏழை எளிய உங்களுக்கு ஒரு 4 ஆடு 5 ஆடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க குடும்பமே உங்களை வச்சு பொழைக்கும். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சார் என்ன இப்படி சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், வாங்கி கொடுக்குற அளவுக்கெல்லாம் இருக்குங்க சார். குட்டியெல்லாம் சின்ன ரேட்டு தாங்க சார். எங்கள் ஊரில் ஒரு பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா முதலீடுக்கு சொந்தக்காரவங்களாம் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு குச்சி ஒன்று இருக்கும், ஒரு தூக்கில் சாப்பாடு இருக்கும், ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்கும். காலையில் வீட்டை விட்டு வெளியில் போனாங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருவாங்க. அவங்க கூட பார்த்தா ஒரு 50 ஆடு போகும். அந்த அம்மா பின்னாடி இத்தனை லட்ச ரூபா முதல்ல கூட்டிகிட்டு போகுதேன்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க என்ன 50 ஆடுனா முதல் இன்னைக்கு என்ன சும்மாவா? அந்த மாதிரி அவங்களும் ஒரு வருமானத்தை ஈட்டுறாங்கங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரவங்க
திருவெண்ணைக்காவலில் உள்ள சிவபெருமான் வழிபாடு நீஸ்தலம், அந்த வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆடை தானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரோகிணி நட்சத்திரக்காரவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் வழிபாடு எடுக்கிற ரேவதி நட்சத்திரக்காரவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் வழிபாடு எடுக்கிறது. அடுத்தது தேங்காய் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ 27 நட்சத்திரக்காரவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நம்ம சொன்ன அந்த வழிபாடுகளும் தானம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தானம் கொடுங்க. இப்போவே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை வேண்டிக்கங்க, வேண்டிட்டு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தானம் கொடுங்க, அதை ரெகுலர் பண்ணிக்கங்க. ஏன்னா தானங்களும் தர்மங்களும் ஒரு மனுஷாளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். அவங்க பரம்பரையை வாழ வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த மறந்து போச்சுங்க சார் சரவண அவர்களும் எழுதியிருக்காரு, தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையோ அப்படிங்கிறத எடுத்துக்கிறாரு. அப்போது சரவணபவ அறிவாலயத்தின் நிறுவனர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரணி பாரதி ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அவருக்கும் சேர்த்து என்னுடைய குருநாதர் ஆனந்தன் ஐயாவுக்கும் சேர்த்து ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை மனமுகர்ந்து ஏற்றுக்க சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.